Hello traders and investors. So today pre-market video. எப்போதுமே நான் பங்குச்சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக என்ன வாட்ச் பண்ணியிருக்கு, டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன இன்னைக்கு என்னோடது அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த குளோபல் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். மேஜர் இண்டெக்ஸ் நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னா, கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 0.17% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நெகட்டிவ் ஆர் 30 to 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவ் ஜோன்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 0.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 19.99% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 1.99% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஹை வால்டாலிட்டியில் இருந்திருக்கு மார்க்கெட். ஸோ S&P 500 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.86% நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹாங்சாங் பார்த்தீங்கன்னா 1.52% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா, பெருசாக ஃபண்டமெண்டலாக நம்ம பேசிக்காக பேசணும்னா இந்த ஜப்பானோட எர்த்குவைக்காக தான் இருக்கும். வேறு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸோ நியூஸோ எதுவும் பப்ளிஷ் ஆகலை கரண்ட்லி. ஓகே, ஸோ இதில் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கடந்த ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் எஸ்டர்டே தான் மார்க்கெட் வந்து 2 ஆயிருக்கும். அது பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் இண்டிசஸ் பொறுத்தளவுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.53% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு எஸ்டர்டே. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.35% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.99% வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஒரு ரிப்போர்ட் பொறுத்தளவுக்கு சென்செக்ஸாக இருந்தாலும் சரி, நிஃப்டி 50 இருந்தாலும் சரி, என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்மால் ஒரு அப்டர்ன் கொடுத்துட்டு அகைன் ஒரு ஃபால், ஒரு பெரிய செல்லிங் நடந்து அப்படியே மார்க்கெட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து இண்டெக்ஸில் வந்து நடந்துச்சு. ஸோ நிஃப்டி பேங்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட், அப்புறம் செல் பண்ணது, அப்புறம் அப்படியே சைட் வைஸாகவே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படியே இறங்கி ஏறி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸும். ஸோ கமாடிட்டிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா, குரூட் ஆயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1.54% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 1.27% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ்ஸ் ஆஃப் ஆயில் கம்பெனிஸ். சரிங்களா, கரன்சிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு யூஎஸ்டி ஐநர் பார்த்தீங்கன்னா 83 தான். ஸோ 0.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. ஏடிஆர் பொறுத்தளவுக்கு ஸோ ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது ஐசிஐசி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 1.64% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1.63% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ 1.80% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 1.21% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டியும் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மோஸ்ட்லி நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்க ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஷார்ட் பொசிஷனுக்கு வந்து வாட்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணி ட்ரேட் கிடச்சா எடுங்க. இந்த பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறத லாங் பொசிஷனுக்கு வந்து வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட்டு அந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்க்குறப்ப ஸோ எந்த பக்கம் மார்க்கெட் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் நம்ம வந்து ட்ரேடுக்கு ரெடியாக இருக்கலாம். ஓகே, இந்த எஃப்ஐஐடியோட டேட்டா என்ன, ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்ன, நியூஸ் ஏதாவது பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் செக் பண்ணிடுவோம். எஃப்ஐஐ வந்து எஸ்டர்டே வந்து எவ்வளோக்கு பை பண்ணியிருந்தாங்கன்னா 10,200 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. எவ்வளோக்கு செல் பண்ணியிருந்தாங்கன்னா 8,598 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,602 கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து எஃப்ஐ வந்து நம்மளுக்கு வந்து எஸ்டே வந்து பண்ணியிருக்காங்க. டிஏஐ பொறுத்தளவுக்கு எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்னா 8,695 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னா 10,654 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏஐ பொறுத்தளவுக்கு நெட் சேல்ஸ் தான் எஸ்டே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 1,959 கோடிக்கு வந்து டிஏ வந்து நெட் சேல்ஸ் வந்து எஸ்டே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 3 இம்பார்ட்டன்ட் நியூஸ். சரிங்களா, இந்த எஃபிஐ அப்படிம்பாங்க, அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இவங்களோட டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளோ 2023 பார்த்தீங்கன்னா 68,663 கோடி. சரிங்களா, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். சரிங்களா, இது எப்போனா ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு 2023. ஸோ இதுவும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க, அதாவது பேங்க்ஸுக்கெலாம் வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேங்கிங் செக்டரை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டானது, ஸோ இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு வால்டிலிட்டி இருக்கலாம்.
இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அதானி ஹிண்டன்பர்க்கோட கேஸ் வந்து இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ ஜனவரி 3 தானே, ஸோ இன்னைக்கு தான் அதோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் வந்து சம் வால்டாலிட்டி மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? அப்போ அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறப்ப நம்ம செக் பண்றப்ப 10:30 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடியதான். அதுக்கப்புறம் 12:30 பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் மந்த் ஆன் மந்த் டர்க்கியோடது இருக்கு. ஓகே, ஸோ மந்த் ஆன் மந்த்துக்கு இருக்கு, இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இருக்கு. 1:30 பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஸோ அதுவும் இருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு. அதுக்கடுத்து பெருசாக ஒன்று இன்னைக்கு வந்து பாதிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு ஈவினிங் 7 o'clock பார்த்தீங்கன்னா ஃபெட் பெர்கின் ஸ்பீச் இருக்கு. சரிங்களா? யூஎஸோடது. அதுக்கப்புறம் 8:30 பார்த்தீங்கன்னா ISM மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட் வந்து டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக இருக்கு. ஸோ இதான் இன்னைக்கான இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு தேவையான டெக்னிக்கல் லெவல்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு ஃபின் நிஃப்டிக்கு தேவையான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன, மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எங்கிட்ட மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 1 டே டைம் ஃப்ரேம் நம்ம ஆல்ரெடி லாங் டேர்மாக பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் டெய்லியுமே எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கணிச்சிருவோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்து ஒரு லோயர் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? லோயர் ஷேடோ அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அது வந்து அப் ட்ரெண்டுக்கான ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இன்னமும் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலை. ஒன்ஸ் எனக்கு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிடுச்சு, இன்னைக்கு டேவோட பிரேக் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட்னா 21,483 வந்து ரீச் பண்ணணும். ஓகே, அதை ஃபர்தராக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 21,128 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு 21,581 வந்து எஸ்டர்டே வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் லெவலாக கொடுத்துருந்தேன். எஸ்டர்டே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு ட்ரெண்டை பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எஸ்டர்டே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். அகைன் என்னன்னா, நான் உங்களுக்கு ஃபர்தராக டெலிகிராமில் சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் நம்மளுக்கு இதுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த லெவலில் இருந்துச்சு, இதுக்கு கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் இந்த ஜோனில் வந்து ப்ராப்பரான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சார்ட் வந்து நான் டெலிகிராமில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷனில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, அருமையான சப்போர்ட்லாம் எடுத்திருக்கு. ஃபர்தராக ஸ்ட்ராங் ட்ரெண்டை பிரேக் பண்ணி எனக்கு ட்ரெண்டோட லோவே பிரேக் ஆகவே இல்லை. சரிங்களா? ட்ரெண்டோட லோ பிரேக் ஆகலை, அதாவது இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகலை. ஸோ அதனால மார்க்கெட் நம்மளுக்கு ஸ்டில் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னால் 21,677. நம்மளுக்கு அதை பிரேக்கும் ஆகலை, ஸ்ட்ராங்காக அந்த லெவலில் போயிட்டு டச் ஆகி நின்று நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்குன்னா 21,661 க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நெகட்டிவ் ஆர் கேப் டவுன் ஆஃப் 30 to 50 பாயிண்ட்ஸுங்கிறப்ப 661னா அப்போ 630 இந்த லெவலுக்கு கீழே வந்து கேப் டவுன்னா இந்த லெவலில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, ஃபர்தராக டக்குன்னு போயிட்டு மார்க்கெட் வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் டக்குன்னு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த லெவலில் போயிட்டு கொடுக்கலாம். சரிங்களா? ஒன்று இதிலே கொடுத்துடலாம், இல்லைன்னா இந்த லெவல் வரையும் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அகெயின் மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இது சப்போர்ட், பட் இங்கே சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இல்லை. சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அகெயின் வந்து ஸோ நம்மளோட எஸ்டர்டே டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வியூ வந்து நம்ம இதை தான் வந்து வச்சுருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். அப் ட்ரெண்ட் இது வந்து ஒரு இது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணுறப்ப ஸோ அப் ட்ரெண்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இவ்வளோ தூரம் போகணும். சரிங்களா? 21,695 அது பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இங்கே பிரேக் அவுட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஸோ நம்ம தாராளமாக ட்ரேட் எடுக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 21,752, நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 21,794, அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை தான் 21,835 தான் நம்மளோட ஆல் டைம் ஹையாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட
எக்ஸ்பைரி டே. ஸோ ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டாக கூட ப்ரீவியஸாக சொல்ல மாட்டேன். வீக்லி கான்ட்ராக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெனஸ்டே வந்து வச்சுருந்தாங்க எக்ஸ்பைரி டே. அதே மாதிரி மந்த்லி எக்ஸ்பைரியும் வெனஸ்டே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோட அப் ட்ரெண்ட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருக்கு. எஸ்டர்டே அப்படின்னா ஒரு ஸ்பென்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா அகைன் வந்து மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 47,114 வரையும் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல் வரையும் விழுகலாம். சரிங்களா? மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு நம்ம எஸ்டர்டேவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். 47,659 வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து எஸ்டர்டே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,417. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டும் 47,253 டு 46,919 இந்த லெவல் வரையும் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்னன்னா ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் எது? ஸோ இந்த லெவல். ஃபர்தராக இவ்வளோ இந்த லெவலில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரேக் ஆகுது அப்படின்ட்டு போய் ட்ரேட் எடுத்துடக்கூடாது. பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், என்ட்ரி கன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த லெவல் 47,619 நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இங்கே ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூஷன் பையிங் மெத்தட் கூட ஸ்டார்ட் ஆகலாம். சரிங்களா? ஸோ என்ன நடக்குது 2024 என்ன நடக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் வியூவில் தான் போயிட்டு இருக்கு. பெருசாக நியூஸ் எதுவும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ இன்னைக்கு தான் அதானியோட ஹிண்டன்பர்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலும் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஸ்டில் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டியூஷனோட செல்லிங்கை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இப்போ கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பைரி டே இதில் வந்து சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் வந்து ட்ரெண்ட் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு கிராஸ் பண்ணி கீழே வருது அப்படின்னா 20,975 பார்த்தீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஃபெப்போட கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு இன்னைக்கான லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டில் அப்படியே சைட்வேஸாகவே போயிட்டு இருந்துச்சு இவ்வளோ தூரம். ஸோ இந்த லெவல் பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு சைட்வேஸாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த ரெக்டாங்கிள் டூல் போட்டுருவோம். ஸோ அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை எங்கிட்ட கிராஸ் பண்ணுதோ நம்ம வெயிட் பண்ணணும். உடனேலாம் போயிட்டு என்ட்ரி எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை எங்கிட்ட கிராஸ் ஆகுதோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 21,304 வந்து டச் பண்ணுது அப்படின்னா ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேடு வந்து டேவோட லோ பிரேக் பண்ணுறப்போ எடுங்க. 21,190 வரையும் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து கொண்டு போகலாம். சரிங்களா? எக்ஸ்பைரி டே எஸ்டர்டே வந்து இதில் 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு மார்னிங்கே ஒர்க் ஆனதான். சரிங்களா? மார்னிங்கே ஒர்க் ஆனதில்லை, ஒர்க் ஆயிருந்துச்சு. ட்ரேட் எடுத்துருந்தா அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த கேண்டில் தான் ஒரு கேண்டில் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து நம்மளோட டார்கெட் ஹிட் பண்ணுச்சு. இங்கே பிரேக் ஆச்சுன்னா இங்கே வந்து டார்கெட் ஹிட் பண்ணணும்னா ஸோ அதே மாதிரி ஹிட் பண்ணுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் அதை பிரேக் ஆகலை. நம்மளுக்கு 5 daysலேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து டேஞ்சரான ஒரு விஷயம். ப்ரீமியம் வேல்யூ மெல்டிங் வந்து அதிகமாக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,190. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் பிரேக் ஆகுது அப்படின்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு டக்குனு ஹையை பிரேக் ஆகி மேலே போனாலே நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். 21,420 தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,515 தான் நம்மளோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபின் நிஃப்டிக்கானது. ஸோ திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மீ அண்ட் வீவர்ஸ் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ ஐ எம் நாட் ஏ செபி அட்வைசர். ஓகே, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே வரும். ஸோ பேசிக்கில் நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட் இருக்குன்னா ஸோ கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி வீடியோ போடுவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.